மேடம் எங்களுக்கு வந்து ரொம்ப பணிச்சுமையாக இருக்குது, எங்களால் இந்த வேலையை செய்ய முடியல, எங்களுக்கு ரொம்ப ஓவர் ப்ரெஷராக இருக்குது, காலையில் 6 மணிக்கெல்லாம் வர சொல்லிடுறாங்க, தினந்தோறும் ஒரு மீட்டிங்கு, இந்த ஒரு மாத காலத்திற்குள் இதை செஞ்சு முடிக்கணும்னு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு இன்னைக்கு ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பல ஸ்டேட்டில் பண்ணியிருக்காங்க, வெஸ்ட் பெங்காலும் பண்ணியிருக்காங்க, கேரளாவும் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் ஓரளவு நியாயமானதா? முதல்ல அதாவது பணிச்சுமை வந்து நிச்சயமா வந்து எலெக்ஷன் கமிஷன் டியூட்டின்னு வந்துட்டாலே உங்களுக்கு பணிச்சுமை இருக்க தான் செய்யும். சரி, ஏற்கனவே வந்து சம்மரி ரிவிஷன் ஒவ்வொரு தடவை பண்ணுறப்பவும், ஸ்லிப்பு கொடுக்க போகிறதுக்கு ஆசிரியர்கள் போனப்பவும், எல்லா நேரங்கள்லையும் இந்த பணிச்சுமையை சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. இது பார்க்க தமிழ்நாட்டிலே நம்ம அதை அனுபவிச்சிருக்கோம். ஆசிரியர்கள் வந்து எங்களுக்கு அந்த பணியை கொடுக்காதீங்கன்னு வரைக்கும் எல்லாம் சொன்னது நம்ம முன்னாடி காலங்களில் நடந்திருக்கிற விஷயம்தான். சரி, அது ஒன்றும் புதியதல்ல. ஆனால் இது ஒரு இன்டென்சிவ் ரிவிஷன். இதுக்கு வந்து மற்ற வேலைகளை நிறுத்தி வைத்து விட்டு அந்த பிஎல்ஓஸ் மட்டும் பியோர்லி இந்த ஒரு பணியை மட்டும் செய்தால் போரும் அப்படின்னு சொல்லி அவங்கள தனியாக செலக்ட் பண்ணியிருக்காங்க, ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கு ஒரு பூத்தில் 1200 வாக்குகள் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மேக்சிமம் மலைப்பகுதிகளில் 800 வாக்குகள் அந்த மாதிரி இருக்கும். அப்போது ஒரு 1200 வாக்குகள்னா ஒரு மிஞ்சி போனால் ஒரு 300 குடும்பங்கள் தான் இருக்கும். ஸோ ஒரு 300 வீடுகள் இல்லை 350 வீடுகள் கதவை தான் ஒரு பூத்தில் தட்ட வேண்டியது இருக்கும். அப்போது ஒரு மாத காலத்தில் 3 முறை பிஎல்ஓ அந்த விசிட் பண்ணலாம். பிஎல்ஏ 2 ஒரு கட்சிக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு பிஎல்ஏ 2 அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிற முறையில் 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்குது. அப்போ அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளில் ஒரு பிஎல்ஏ 2 ஒரு பூத்துக்கு இருப்பாங்களே, ஆனால் 10 பேர் அவங்களே இருப்பாங்க. பிஎல்ஓ கூட பிஎல்ஏ 2வும் இருப்பாங்க, பிஎல்ஏ 1ம் வருவாங்க, ஒரு தொகுதிக்கு ஒருத்தர், அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிக்கு ஒருத்தருங்க முறையில். அப்படி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 11 பேர் 12 பேர் வந்து தினந்தோறும் ஒரு 10 20 ஃபார்ம் 30 ஃபார்ம் கலெக்ட் பண்ணாலே 50 ஃபார்ம் வரைக்கும் ஒருத்தர் கொடுக்கலாம். பிஎல்ஓட்ட பிஎல்ஏ 2s கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு பிளாக் லெவல் ஆஃபீஸர் வந்து 3 முறை விசிட் பண்ணுறப்பவே இந்த ப்ராசஸ் முடிஞ்சு போயிடும். ஏன்னா அவங்க விசிட் பண்ண போகிறதே 350 வீடுகள் தான். இப்போ என்னோட ஓட்டுருக்கிற பிளாக்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 ரவுண்ட் முடிச்சிட்டாங்க, கம்ப்ளீட் பண்ணி அந்த 2 ரவுண்டில் அவங்க வந்து ஒன்லி அப்லோடுக்கு வெயிட்டிங். இப்போ அப்லோடில் வந்து கொஞ்சம் அப்லோட் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் பண்ண முடியாமல் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு 100 ஃபார்ம் அந்த மாதிரிலாம் கிடச்சிதுன்னா அவங்களால ஒரு 50 ஃபார்ம் அப்லோட் பண்ண முடியுது, மிச்சம் 50 ஃபார்ம் நெக்ஸ்ட் டேக்கு ஸ்பில் ஓவர் ஆகுது. அப்படி இந்த ஒரு மாத காலமும் அவங்களுக்கு வேறு எந்த பணியும் அரசு கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு பியோர்லி இந்த பிஎல்ஓட ஒர்க்கை மட்டும் பார்க்கணும். இதில் வந்து விஏஓஸ், அங்கன்வாடி ஊழியர்கள், இது மாதிரி நிறைய பேர் இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான் இது, ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. அந்த ட்ரைனிங் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பகுதி எனிமரேஷன் ஃபார்மோட முதல் பகுதியில் வந்து நம்ம சொந்த பர்டிகுலர்ஸ், இப்போ இருக்கக்கூடிய பர்டிகுலர்ஸை ஃபில்அப் பண்ணிடலாம். 2வது பகுதியில் 2002 நமக்கு அதே இடத்துல வாக்கு இருந்தால், இப்போ இருக்கிற இடத்துல இருந்தால் அதே டீட்டெயில் ரிப்பீட் பண்ணலாம். அந்த இடத்துல அந்த வாக்கு இல்லை, வேறு இடத்துல இருந்துருந்துச்சு, ஷிஃப்ட் ஆகி வந்திருந்தோம்னா பழைய டீட்டெயில் என்ன இருக்கோ அதை ஃபில்அப் பண்ணணும், அவ்வளோதான் வேலை. அந்த 2002 வாக்காளராகவே இல்லை, அவங்க ஆகலைன்னா 3வது பிளாக், 3வது போர்ஷன், 3rd போர்ஷன் இருக்கும். அந்த 3வது போர்ஷனில் அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய 3வது பகுதியில் புதிய வாக்காளர் டீட்டெயில்ஸ் மாதிரி அதை கொடுக்குற மாதிரி வரும். இப்போ உள்ள டீட்டெயில்ஸ் என்னது, அவங்க உறவினர்கள் இல்லை தாய் தந்தை யாராவது வாக்குகள் இருந்துச்சுன்னா அதோட ஓட்டர் ஐடி அதை கொடுத்துடலாம். ரொம்ப இளையோர்லாம் அவங்க தாய் தந்தை ஓட்டர் ஐடியை கொடுத்துட்றாங்க. ரொம்ப வயதில் இளையோர்லாம், வயதில் முதியவர்கள் எல்லாருமே 2002 2005 எஸ்ஐஆரோட டீட்டெயிலும் கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கும்போது இதில் பெரிய பணிச்சுமை என்பதெல்லாம் இதில் அப்லோட் பண்ணுற சர்வர் அப்லோட் பண்ணுற ஸ்பீடு மட்டும்தான். ஏன்னா எல்லாரும் ஒரே நேரத்தில் அப்லோட் பண்ணுவாங்க, அதோட ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான, எல்லாரும் ஒரே நேரத்தை அப்லோட் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக அதை மாற்றுறதுக்கு ஏற்பாடு செய்யணும். அது என்னுடைய கோரிக்கை. அந்த அளவில் வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி இருக்கிற ப்ராசஸ் மாதிரி தெரியல. நிச்சயமாக இதில் வந்து அக்செப்டட், அப்லோட் அக்செப்டட்னு வந்துருச்சுனாலே அவங்களுக்கு வரைவு பட்டியலில் வந்துருவாங்கன்னு தான் மீனிங்கு. அதையும் மீறி டிசம்பர் 9 அன்னைக்கு வரைவு பட்டியலில் அவங்க வரலன்னா
மறுபடியும் அவங்களுக்கு அப்லோட் பண்ற இன்னொரு அப்பீல் ப்ராசஸ் இருக்கு. அதுக்குள்ள ஃபார்மும் பிஎல்ஓ தருவாங்க. ஃபார்ம் ஃபில், அதாவது மேடம் வந்து சொல்றீங்க இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு, இத பண்ண முடியலன்னு தானே ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அது பண்ண முடியலங்கிறது இங்க இவங்க விதைக்கிற விஷயம். திரும்ப 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 விதைக்கிறது, திரும்ப திரும்ப திரும்ப. நான் இப்ப சொல்ற ப்ராசஸ் வந்து இட்ஸ் ஈஸி ப்ராசஸ். நார்மலா எல்லாரும் அந்த எனுமரேஷன் ஃபார்மை கொடுத்த உடனே சைன் பண்ணிட்டு இந்த டீட்டெயிலை கேட்டு வாங்கி ஃபில்அப் பண்ணிட்டே போயிடலாம். பிஎல்ஓ அதை பண்றாங்க, நிறைய இடத்துல பண்றாங்க, பண்ணாமலாம் கிடையாது. பிஎல்ஓஸ் எல்லாரையும் குறை சொல்லக்கூடாது, செய்யறவங்களும் இருக்காங்க, அந்த ஒர்க்கை முடிக்கிறவங்களும் இருக்காங்க. எங்க பூத்துல எங்க பிஎல்ஓ எல்லாம் முடிக்கிறாங்க, அந்த வேலையை முடிக்கிறாங்க, பண்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது எல்லாரையும் குறை சொல்லக்கூடாது, அது தப்பு. அதே நேரம் செய்ய முடியாதுன்னு சிலர் வந்து இப்போ இது பண்றாங்கன்னா அது தூண்டி விடுறதுனால, முடியாது முடியாது தப்பு தப்புன்னு திரும்ப திரும்ப சொல்றதுனால இது இந்த நீட்டு கதை மாதிரி ஆயிட்டே போகும். இதனால என்ன ஆகும், நீட் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா நீட்டை ஒழிச்சிருவோம்னு சொல்லிட்டு இவங்க சும்மா வாக்குறுதி கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை படிக்க விடாம ஆக்குறது. நீட் போயிடும் நினைச்சு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காமையே நீட்டுக்கு எழுதாம அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாமையே இருந்து தோல்வியை சந்திக்கும் போது ரொம்ப இது போயிடும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. போகாது. இந்த தவறான வாக்குறுதிகளை கொடுக்கறதுனால பாதிக்கப்பட போறது நீட் விஷயத்தை எப்படி மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி பாதிக்கப்பட போறது மக்கள், பொதுமக்கள். எஸ்ஏஆர் ப்ராசஸ் நடந்து முடியும், அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. அது திரும்ப பெறவும் மாட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அதனால அதை நடத்தியே தீருவாங்க. அது நடந்து முடிஞ்சு வரைவு பட்டியலும் டிசம்பர் 9 வந்துடும், ஜனவரி 7 உறுதியான பட்டியலும் வந்துடும். அந்த அளவில் இதில் மிஸ் ஆகாமல் எல்லார் வாக்குகளும் ஏற்றப்படணும். அதே மாதிரி இறந்தவர்கள் வாக்குகள் நீக்கப்படணும், ஷிஃப்ட் ஆனவங்க வாக்குகளும் நீக்கப்படணும். ஒரு இரட்டை வாக்கு இருப்பவர்களுக்கு ஒரு இடத்துல கன்ஃபார்ம் பண்ணணும். பல வாக்குகள் இருக்கிறவங்கலாம் இருக்காங்க, பல முறை ஷிஃப்ட் ஆனவங்க, அது எல்லாமே நீக்கிட்டு ஒரே ஒரு வாக்காக மாற்றணும். அதே மாதிரி ஒரே வீட்டில் 10 பேர் 20 பேர், ஒரே பேரில் 5 பேர் அப்படிலாம் இருக்கிற வாக்குகள் எல்லாம் நீக்கப்படணும். அப்படிலாம் நீக்கினாதான் முறையான தேர்தல் முறை நடக்குங்கிறது எங்களோட அபிப்பிராயம். ஆகையால தேர்தல் ஆணையம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, மக்கள் அனைவரும் இணைந்து அதை நம்ம சக்சஸ் ஆக்குவோமே ஆனால் நிச்சயமா இந்த முறை மிகப்பெரிய பீகார் மாதிரி மிகப்பெரிய அளவில் ஓட்டர் டர்ன் அவுட் இருக்கும். நிறைய பேர் வந்து வாக்களிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். டிசம்பர் 4க்குள்ள தான், டிசம்பர் 4 வரை தான் இந்த எனுமரேஷன் ஒர்க் நடக்க போகுது. அதுக்கப்புறமேட்டு புதிதாக வேணா நம்ம விண்ணப்பம் பண்றதுனா பண்ணலாம்னு ஒரு ஆப்ஷன், அப்பீல் ஆப்ஷன் இருக்கு. இந்த அப்ளிகேஷனே மீண்டும் கிடைக்காதவங்க, ஃபில்அப் பண்ணாதவங்களுக்கு மறுபடியும் ஒரு அப்பீல் ஆப்ஷன்ல மறுபடியும் அதே எனுமரேஷன் ஃபார்மை அப்கிரேடட் ஃபார்மா வந்துடும். அப்போ வந்து நாங்க அப்ப மறுபடியும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது ஒரு பிரச்சனை கிடையாது. அது இன்னும் ஒரு மாசம் இருக்கு டைம். இன்னொன்னு சார் சொல்றாரு, தந்தை பெயர் தாய் பெயர் அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிடலாம், எல்லாருமே பண்ண முடியும். ஆனா அவங்களோட ஓட்டர் ஐடி அதெல்லாம் கேட்குறாங்கல்ல, அதெல்லாம் இருப்பின் தான், பிராக்கெட்ல இருப்பின் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. நீங்க இவர்கிட்ட கேளுங்க, இவரும் அதை ஒத்துக்குவாரு, திரு சாதிக் அவர்களும் ஒத்துக்குவாரு. அந்த அளவுல வந்து அதுல இருப்பின் தான் இருக்கு. வேர்டு இருந்தா எழுதலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான், விட்டுறலாம். மற்றபடி 2002-2005 டீடைல்ஸ் இருக்கு பாருங்க, அது எந்த வீட்டில் நம்ம முன்னாடி இருந்தோமோ அது இருந்தா அந்த டீடைல்ஸை ஃபில்அப் பண்ணலாம். அது அவைலபிளா இல்லைங்கிற பட்சத்தில் நம்மளுடைய உறவினரோட டீடைல்ஸ் யாராவது கொடுக்க வேண்டியது வரும் அந்த ஏரியாலேருந்து. தேர்ட் போர்ஷன்ல செகண்ட் போர்ஷன் ஃபில்அப் பண்ண முடியாதவங்க தேர்ட் போர்ஷனை ஃபில்அப் பண்ணலாம். சரி, இந்த மாநிலத்திற்கு ஏற்றவாறு நீங்க ரூல்ஸை வந்து மாத்தி வச்சிருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம் மேடம்? மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி இல்ல, எல்லா ஃபார்மும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இல்ல மேடம், ஆமா, பீகார் கொடுத்த ஃபார்மும் இதே எனுமரேஷன் ஃபார்ம் தான், நீங்க இதே ஃபார்ம் தான், கிட்டத்தட்ட இதே 3 போர்ஷன் இருக்கிற எனுமரேஷன் ஃபார்ம் தான். அதுவும் இந்த 3 போர்ஷன் இருக்கிற, ஆமா இதே தான். அங்கேயும் வந்து 20 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள எஸ்ஐஆர் எக்ஸசைஸ்ல உள்ள ஓட்ஸை எது டெத்தோ ஏதோ அதெல்லாம் 2002-05 வர்றதுக்கு பதிலாக அவங்களுக்கு 2001-02 இந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அப்போ உள்ள டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணி டெத் ஆனவங்களை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஷிஃப்ட் ஆனவங்களை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. டபுள் ஓட்டர்ஸு, பல ஓட்டர்ஸு, ஒரே அட்ரஸில் நிறைய ஓட்ஸு, இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு நியூ ஓட்டர்ஸையும் சேர்த்துருக்காங்க. செகண்ட் போர்ஷன் ஃபில்அப் பண்ண முடியாதவங்க தேர்ட் போர்ஷனை ஃபில்அப் பண்ணி நியூ ஓட்டர்ஸை அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி அங்கேயும் இதே ப்ராசஸ் தான், 1, 2, 3 இதே ஃபார்ம் தான், எனுமரேஷன் ஃபார்ம் தான். ஒன்றும் அந்த ஒரு மாநிலத்துக்குலாம் டிஃபர் ஆகலை, எல்லா மாநிலமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அசாமுக்கு மட்டும் ஏன் வேற மாதிரி இருக்கு? அசாம் ஃபார்மும் இதே தான், இதே ஃபார்ம் தான். 1, 2, 3 பிளாக் தான். அதுவும் 3 பிளாக் தான். அதுலயும் போட்டோ தான் கேட்டிருக்காங்க. அசாம் ஃபார்ம்ல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே என்ஆர்சி நடந்துருச்சு, என்ஆர்சியை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா எஸ்ஏஆரை பொறுத்த வரைக்கும் டெட் பீப்புள் ஹஸ் டு ரிமூவ் பண்ணணும். அதுக்குண்டான டீட்டெயில்ஸை அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. வேற ஸ்டேட்டில்
வர சிரமங்களை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதை எஸ்எஸ்ஆரும் செய்கிறதே மேம். எஸ்எஸ்ஆர்ங்கிறது எஸ்ஐஆர் இறந்து போனவர்களை நீக்கம் செய்யக்கூடிய வேலையை எஸ்எஸ்ஆரும் செய்து பார்ஷியலா பண்ணியிருக்காங்க. இப்ப எஸ்ஐஆர் அது செய்யுது, பேர் தான் வேற. எஸ்ஐஆர் கொஞ்சம் இன்டென்சிவா இருக்கு. அவ்வளவு 24 எலெக்ஷனுக்கு எஸ்எஸ்ஆர் பண்ணாங்களா இல்லையா? பண்ணிருப்பாங்க. அந்த எஸ்எஸ்ஆர்ல நிறைய விடப்பட்டிருக்கு. இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் இன்டென்சிவா பண்ணும்போது நிறைய விடப்பட்டிருக்குங்கிறது யார் சொன்னாங்கன்னு கேக்குறேன். பாஜக சொன்னதா? கிடையாது. இப்ப பிராக்டிக்கலா ஃபீல்ட்ல இருக்கிற பிரச்சனை. இப்ப எங்க ஹஸ்பண்டே இறந்து 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப வந்து இந்த நேம ரிமூவ் பண்றதுக்கு இப்பதான் நான் அந்த ஃபார்ம் அவங்க கொடுக்கற, நீங்க ஏன் கொடுக்கல? டெத்ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி டெத் சர்டிபிகேட் கார்ப்பரேஷன் இருந்து போயிருச்சு. சென்னை கார்ப்பரேஷன் டெத் சர்டிபிகேட்டே போயிடுது. போன பிறகு நாமளும் டிக்ளேர் பண்ணிடுறோம். ஆனா கார்ப்பரேஷன் இருந்து பஞ்சாயத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு காப்பி போனோம். அது ஒரு ப்ராசஸை இவங்க கடைபிடிக்கணும். எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு ஒரு ரூலிங்க கொண்டு வரணும். என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொண்டு வரணும். அது இது ஃபர்தர் அப்கிரேட். அது அண்ணா நமக்கு அந்த டெட் பர்சன்ஸை வந்து ஓரளவுக்கு நீக்கிடலாம். ஆனா வீட்லயே இறக்குறாங்க, டெத் சர்டிபிகேட்டே வாங்காத இருக்கிறவங்க எல்லாம் நேரா போய் தான் வாங்க முடியாது மேம். இந்த காலத்துல முடியாது, இந்த காலத்துல முடியாது. திருத்தம் கொண்டு வந்துருச்சு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு காப்பி ஆஃப் டெத் சர்டிபிகேட் டெத் டிக்ளேர் ஆன உடனே அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா they have to give it to the election commission. இந்த process இப்ப ஃபியூச்சர்ல இத கடைபிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். சார் ஒரே ஒரு நிமிஷம் சார்.